ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழைய மாளிகை இருந்தது. அந்த மாளிகை பல ஆண்டுகளாக காலியாக இருந்தது. மேலும் மக்கள் அதை தவிர்த்தனர். ஒரு நாள் ஒரு இளம் தம்பதியர், ராஜா மற்றும் லிதா, அந்த மாளிகையை வாடகைக்கு எடுத்தனர். அவர்கள் மாளிகையை சுத்தம் செய்து அங்கு வாழத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் அங்கு வாழத் தொடங்கிய சில நாட்களிலேயே விசித்திரமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின. கதவுகள் தாமாகவே மூடிக்கொண்டன, பொருட்கள் நகர்ந்தன, மேலும் அவர்கள் விசித்திரமான சத்தங்களை கேட்டனர். ராஜா மற்றும் லீதா அந்த மாளிகையில் ஏதோ ஒன்று இருப்பதாக உணர்ந்தனர். அவர்கள் அங்கிருந்து வெளியேற முடிவு செய்தனர். ஆனால் அவர்களால் முடியவில்லை. கதவுகள் தாமாகவே மூடிக்கொண்டன, மேலும் அவர்கள் சிக்கிக்கொண்டனர். ஒரு நாள் ராஜா மற்றும் லீதா அந்த மாளிகையின் அடியில் ஒரு பழைய கல்லறை இருப்பதை கண்டுபிடித்தனர். அந்த கல்லறையில் ஒரு பழைய பெண்ணின் உடல் இருந்தது. அவள் மாளிகையின் முன்னாள் உரிமையாளரின் மனைவி. அந்த பெண் தன் கணவனால் கொல்லப்பட்டாள். மேலும் அவள் ஆன்மா மாளிகையில் சிக்கிக்கொண்டது. ராஜா மற்றும் லீதா அந்த பெண்ணின் ஆன்மாவை பார்த்தனர். மேலும் அவர்கள் பயத்தில் உறைந்தனர். அந்த பெண் ராஜா மற்றும் லீதாவிடம், நீங்கள் இந்த மாளிகையை விட்டு வெளியேற வேண்டும், இல்லையெனில் நீங்கள் என்னைப் போல் ஆவீர்கள் என்று கூறினாள். ராஜா மற்றும் லீதா அந்த மாளிகையை விட்டு வெளியேற முயன்றனர். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அந்த பெண்ணின் ஆன்மா அவர்களை சிக்க வைத்தது. மேலும் அவர்கள் அந்த மாளிகையில் சிக்கிக்கொண்டனர். அந்த மாளிகை இன்றும் காலியாக உள்ளது. மேலும் ராஜா மற்றும் லிதாவின் ஆன்மாக்கள் அங்கு சிக்கிக்கொண்டன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.